வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க. இது என்ன உங்கள யாராவது இந்த வளையத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியில வந்தா நான் 1000 ரூபாய் உங்களுக்கு தரேன். நடக்கிற காரியமா இது? என்னப்பா அதிர்ச்சியா? இந்த வளையத்துக்குள்ள தலையா நுழையாது, உடம்பே இப்படி பண்ண நுழையா? முடியாத காரியம் தான். ஆனா பணம் 1000 ரூபா இல்ல. 1000 ரூபாயா? ஏப்பா அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏப்பா எங்களால முடியாது, உன்னால முடியுமாப்பா? என்னால முடியும். ஏற்கனவே ஆங்காங்கு பேங்காங்கு தாய்லாந்து தாய்ச்சி இப்படி பல நாடுகள்ல நுழைஞ்சு வந்திருக்கேன். பந்தய பணம் 1000 ரூபாய் கட்டுங்க, இதுல நுழைஞ்சு கட்டுறேன். சீக்கிரம் லேட் பண்ணாதீங்க, அடுத்த கிராமத்துக்கு போயிருவேன். இருங்கப்பா இருங்கப்பா இருப்பா, என்கிட்ட 50 ரூபா இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுங்கப்பா. அண்ணா இந்தாங்கண்ணே, எல்லாத்திட்டும் வசூல் பண்ணத்துல 850 ரூபா தானே இருக்கு. சாகசம் பண்றப்ப பணம்லாம் சாதாரண மேட்ரு. வெறும் 50 ரூபா தலை வச்சிருக்காங்க. ஏமாந்தம்பட்டி கிராம மக்கள் நீங்க அவளோட இருக்கனால 150 ரூபா பொங்கல் எனமா தள்ளுபடி பண்ணிட்டேன். நல்லா பாத்துக்கங்க. இந்த வளையத்துக்குள்ள நுழைய போறேன். பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? இது யாருன்னு தெரியுதா? பாத்தீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? அவன் போட்டோவே காட்டுறான். நான் தானே? நீங்க தான். இது நான் தான். எல்லாரும் நம்புறீங்கல்ல? நீதாங்கிறது போட்டோ நல்லா தெரியுது. இது நான் தான். இப்ப இந்த வளையத்துக்குள்ள நான் நுழைய போறேன். பாத்துக்கங்க. எப்படியா நுழைவாரு? முடியுமா? பாத்தீங்களா? போயிட்டேனா? மறுபடியும் வந்துட்டேன். போயிட்டேனா? மறுபடியும் வந்துட்டேன். போயிட்டேனா? மறுபடியும் வந்துட்டேன். கொப்பரான போட்டோ உள்ள விட்டுட்டு ஏமாத்துறான். இங்க இருந்து இங்க போயிட்டேன். இங்க இருந்து இப்படி வர பாருங்க. வளையத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அப்ப வரட்டா? யோ இவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டாயா. நாங்க என்ன காதுல பூவா சுத்தி இருக்கோம்? இவனெல்லாம் சும்மா விட கூடாதுடா. ஊர் விட்டு வந்து நம்மள கேனபல் ஆயிட்டான் பாத்தியா? என்ன கொன்றுவியா? உங்கள வெள்ளைக்காக பாக்கையா? வெள்ளைக்காக்காயா? ஆறா ஏரோப்ளேனை காட்டி வெள்ளைக்காக்கங்கறா புறா அவன. டேய் வெட்டாம விட கூடாதுடா. ஊர் விட்டு வந்து அவன் நம்மள ஏமாத்திட்டான். அவன மன கையில சிக்கா பின்னி பணையா நம்ம புறா அவன. எங்கடா ஓடுறா? ஏமாந்தப்பட்டியில ஒரு 850 ரூபாய் தேத்துறேன். இப்ப கஞ்சம்பட்டிக்கு வந்திருக்கேன். ஒரு பையோட காணாம. ஒரு பெருசு வருது. தம்பி ஊருக்கு புதுசா என்ன தேடுறீங்க? கையில 1 பவுன் மோதிரம் போட்டுட்டேன். அது தவறு கீழே விழுந்துருச்சு. சரி சரி தேடுங்க தேடுங்க. தங்க வேலை கண்ணாப்பண்ணா நீ ஏறி போச்சு. மோதிரம் கீழே போட்டுன்னு சொல்ல நீ பாட்டுல போயிட்டு இருக்க. நீ தானே தொலைச்ச, நீ தான் தேடணும். ஒத்தாசம் பண்ணலாம்ல? அப்படி சொல்லு. ஆமா எங்க தொலைச்ச? இங்கதாங்க. இங்கயா? சரி நானும் தேடி பாக்குறேன். இங்க இருந்து அவ்வளவு தூரங்க. என் கண்ணுல திரும்ப பாப்போம். தேடுங்க. இப்படி முன்னாடி போங்க. சரி சரி சரி.
எங்க ஒரு பயிலும் காணும். வராங்க. என்ன கிடைச்சதானே? கிடைக்கல தம்பி. தேடுங்க. நான் தேடுறேன். தம்பி தொலைச்சது பவுன் தானே? 1 பவுனும் சொக்க தங்கம் விலை 4000. தேடுங்க. வராங்க. என்ன தங்கம் கிடைச்சது? இல்ல கிடைக்கல தம்பி. என்ன தேடுறீங்க? தம்பியுடைய தங்கமாக தொலைஞ்சு போச்சு. தம்பி வெளியே வரு பார்க்கறது பாவமா இருக்கு. அதை தம்பா தேடுறேன். தேடுங்க போங்க. டேய் நாமளும் தேடுவோம், கிடைச்சா அமைக்கிறோம்டா. சரி சரி தேடுங்கடா. நிறைய பேர் தேடுறாங்க. தேடுங்க. நல்லா தேடுப்பா. தேடுங்க. 1 பவுன் நல்லா தேடுங்க. கிடைச்சிருச்சு. இல்ல நேத்தைக்கு காணாம போன 8 கிடைச்சிருச்சு. ஆமா மோதிரத்தை காணோம் சொன்னவன ஆளை காணுமே. சரி வந்தா வரட்டும், இல்லாட்டி நாம தேடி எடுத்துக்கோ. $50 பைசா வச்சிருக்கான். கஞ்சம் பட்டிக்கிறது கரெக்டா இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு அட்ரஸ் வேற ஒண்ணுமே இல்லை. இதுலயும் ஒண்ணுமே இல்லையே. எவனோ 50 ரூபா வச்சிருக்கான். இவன் கஞ்சம்பட்டி இல்ல, வெளியூர்காரன் இருக்கான். என்னண்ணே ஊர்க்காரங்க என்ன உட்காந்து குறிஞ்சவங்க மோதிரத்தை தேடிட்டு இருக்காங்க, நீங்க எங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? எனக்கு மோதிரம் கிடைச்சிருச்சு, அதான் வந்துட்டேன். உங்களுக்கு கிடைச்சிருச்சு, என் பர்ஸ் பறி போயிடுச்சுல்ல. என் பர்ஸ திருநவன் எவனா இருந்தாலும் அவன் நாசமா போக, அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் விளங்காம போகணும், அவன் குடும்பமே நாசமா போகணும். சும்மா நிறுத்துறா, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவன் ஏன் பிப்பாயிட்டு அடிக்கா, அதுக்கு தான் சொன்னேன். அதுவும் சரிதான், அவங்க அப்பனுக்கு கண்ணு அவிஞ்சு போக. ஏற்கனவே அவனுக்கு அவிஞ்சுதான் போயிருக்கு. டேய் பிப்பாயிட்டு அடிச்சவனை விட்டுட்டு அவன் குடும்பத்துல ஏன் திட்டுற? அதுவும் நியாயம்தான். என் பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சவன் இன்னும் 1 வாரத்துல நாக்கு தள்ளி ரத்த வாந்தி எடுத்து நாசமா போகல. என் பேரு ராக்கப்ப இல்ல. டேய் சும்மா நிறுத்துறா, நீ சொல்றதெல்லாம் நடக்குமாக்கா? சத்தியமா நடக்கும். ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்ல, பத்திராளி பக்தன். அவன் கைகால் இழுத்து பக்கவாதம் வந்து குஷ்டம் பிடிக்க. நிறுத்துறா வெண்ண. 50 ரூபாயை வச்சுக்கிட்டு 5000 ரூபாய்க்கு வியாதியை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த அவன் பர்ஸ். ஏண்டா என் பர்ஸ நீ தான் திருநியா? அவன் வேண்டாம் வெண்ண, ஓம் பர்ஸ் மட்டும் இல்ல, உங்க ஊருக்காரங்க பர்ஸ் இந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கு, குதிச்சு எடுத்துக்க. சரி எவன் பர்ஸ வந்ததுக்கு நமக்கு 50 ரூபாய் லாபம். இது எதுக்கு கர்மம்? டேய் மகனே அழகா நல்லமுத்து. டேய் அப்பனை கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுறா. சரி விடுறா. உன்னை திருத்தவே முடியாதுடா. ஆமா நீ எங்க இந்த கிராமத்துக்கு? அதே தான் நான் கேட்கிறேன், நீ எதுக்கு வந்த இந்த கிராமத்துக்கு? நம்ம தொழில் படுத்து போச்சுடா. கடை, கண்ணாடி, சுத்திர சேரு, பவுடரு, செண்டுன்னு எல்லாரும் கடைக்கே போயிட்டாங்க. ஆத்து பக்கம் யாருமே வர்றது இல்லடா. அதனால இந்த கிராமத்துல என்ன செய்ய போற? ஒரு பொட்டை ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்க போறேன். அது 6 மாசத்துல குட்டி போட்டு, அடுத்த 6 மாசத்துல அந்த குட்டி போட்டு, இப்படியே பலுகி பெருகி ஆட்டு பண்ணை ஆயிடும். அப்புறம் நான் பண்ணையார் ஆயிடுவேன். அதெல்லாம் சரி பண்ணையார, ஆட்டுக்குட்டி வாங்க காசு வேணாமா? சிரமப்பட்டு ஒரு 200 ரூபா சேர்த்தேன்டா. அதோட பண்ணையார்கிட்ட ஒரு 200 ரூபா கடனா கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பார். பத்திரமா வச்சுக்கப்பா. சரிம்மா. அழகா
அழகா ஏன்டா அழுகுற? அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா. அப்படியாப்பா? நான் வரேன்ப்பா. சரிப்பா. மகனே அழகா, என்னப்பா? கொஞ்சம் பக்கத்துல வா. நான் உங்க அப்பன்டா. பாக்கெட்ல இருந்து அடிச்சிய பணம் அதை கொடுத்துறியா? என்னை யாருமே ஏமாத்த முடியாதுடா. இதுலயும் ஏதாவது அடிச்சுட்டானா? கரெக்டா தான் இருக்கு. தம்பி தம்பி, இங்க ஆடு வாங்கணும், எங்க போனோம்? இதுவும் கொடுக்கறதாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உலகத்துல 7 பேருக்கு குரலும் உருவமும் ஒன்னா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இருக்கட்டும் இருக்கட்டும். தம்பி பகல்லையே போத்திருக்கீங்களே. குளிர் ஜுரம்ங்க. பரவாயில்ல. இந்த ஆடு என்ன விலைன்னா கொடுப்பீங்க? 400 ரூபா. அதிகமா இருக்கே தம்பி. ஒரே விலை தான். கொஞ்சம் குறைங்க தம்பி. தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் உங்களை நாய் மாதிரி குறைக்க சொல்லலை, விலையை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட 400 ரூபாய் இல்லை. இப்பத்தான் 400 ரூபாய் காட்டினா இப்ப இல்லைங்கிறான். சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், 350 ரூபா. இது நியாயம். இந்தாங்க 350 ரூபா. இந்த வாசிங்க. சரி சரி. பெரியவரே, யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. என் பையன்கிட்டயே நான் ஏமாறல, இன்னொருத்தங்கிட்டே ஏமாற போறேன். வா குட்டி குட்டி, வா வா வா. ஏமாத்த முடியாதா? 350 ரூபா லாபம். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அம்மாவை பாரு, நீ ஆம்பளையா பொம்பளையா என்னான்னு கேளு. ஏண்டா இவனால ஆறு நீதானா? திருடனா? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. யோ, இந்த ஆட்டை நான் திருடலை, 350 ரூபா விலை கொடுத்து வாங்கிட்டு வரேன். டேய், ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான் இருக்கும்போது யாரா வேலைக்கு வைப்பா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? வாங்க தம்பி, உங்களை பார்த்தா நல்ல மனுஷமா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நியாயம் கேளுங்களேன். ஐயா ஆட்டை திரும்பிட்டு வேலைக்கு வாங்கினா சொல்றாங்க அவன். இந்த ஆட்டை கொடு. அழகா 350 ரூபா விலை கொடுத்து வாங்கின ஆடுடா. இருப்பா இருப்பா, போ. தம்பி முகத்துக்காக தான் சும்மா விடுறேன், இல்லைன்னா கிழிச்சிருவேன். போ போ போ. ஏன்டா அப்படி பண்ற? என்னடா, என்ன ஏமாத்தினவனை மட்டும் இப்ப பார்த்தேன். அப்பா உன்னால முடியாதுப்பா, நான் தான் சொன்னேன்ல யாராவது ஏமாத்திடுவாங்கன்னு. ஏய், என்ன ஏமாத்தினவன் குரலும் ஓன் குரலும் ஒரே மாதிரி இருக்க. அப்பா உலகத்துல 7 பேருக்கு குரலும் உருவமும் ஒன்னா இருக்கான். என்னப்பா யோசிக்கிற? ஆனா திருட்டு பயமவன, என்ன ஏமாத்துனது நீதானா? உன்னை வெட்டாம விட மாட்டேன். நில்றா டேய், நில்றா. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.